ஐடி கம்பெனியில் ஃப்ரெஷராக ஒரு டெவலப்பராக ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே இருக்க பயம் என்னென்னா, காலேஜில் நம்ம லேபில் கோடிங் எழுதிருக்கும்போது நம்ம ப்ரொஃபஸர் பின்னாடி வந்து 2 இவன் உண்மையிலே கோடிங் எழுதுறானா, காப்பி பண்ணி எழுதுறானா, பக்கத்தில் வந்து பார்த்து எழுதுறானா, இப்படிலாம் வாட்ச் பண்ணுவார். இதே மாதிரி தான் ஐடி கம்பெனியில் நமக்கு மேலே உள்ள சீனியர் நம்மளை வந்து வாட்ச் பண்ணி நமக்கு உண்மையிலே கோடு எழுத தெரியல அப்படின்னா வேலையை விட்டு உடனே தூக்கிடுவாங்களோ அப்படின்னு நிறையா பயத்தோடு இருப்பீங்க. நானுமே அந்த மாதிரி பயத்தோடு இருந்திருக்கேன். ஆனால் உண்மை அது கிடையாது. நீங்கள் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. அந்த டாஸ்க்கை உங்களுக்கு தெரிஞ்சால், உங்களுக்கு கோடிங் ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்காமலே அடிக்கலாம். அல்லது உங்கள் மைண்டில் இருந்துச்சு அப்படின்னா பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு எந்த கோடிங்குமே தெரில, ஐடியாவே இல்லைன்னா கூட பயப்பட தேவையில்ல. கூகுளில் போயிட்டு நீங்கள் அந்த கோடை என்ன வேணுமோ அதை சர்ச் பண்ணிங்கன்னா கோடு கொடுக்கும் கூகுள். அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி கொண்டாந்து இங்கே கோடிங் ப்ராஜெக்ட்டில் போட்டு யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஐடி கம்பெனியை பொறுத்தளவு அது சின்ன கம்பெனி பெரிய கம்பெனி எல்லா டெவலப்பருமே கோடிங் வந்து மைண்டில் வச்சுக்க மாட்டாங்க, மூலையில் வச்சுக்க மாட்டாங்க. எல்லாமே கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணி காப்பி பேஸ்ட் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே பண்ணிவிட்டு அவங்க ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிருவாங்க. உங்களுடைய ப்ராஜெக்ட் டீமை பொறுத்தளவு என்னென்னா எதிர்பார்ப்பாங்கன்னா, ஒரு டாஸ்க் இந்த பையனை கொடுக்குறோம்னா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறானா, அவன் வந்து கோடை வந்து கூகுளிலேருந்து காப்பி பண்ணுறேன் பண்ணலை, அவனுக்கு தெரியுது தெரியல, இதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. ஒரு டாஸ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறானா, சொன்ன வேலையை கரெக்டாக பண்ணுறானா போதும். முக்கால்வாசி பேர் நீங்கள் கூகுள் பேயில் வந்து பார்த்திங்கன்னா காப்பி பேஸ்ட் தான் பண்ணுறாங்க. கூகுளில் போய்ட்டு டைப் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு லாகின் பேஜ் ஆண்ட்ராய்டில் வந்து நம்ம வந்து கேட்குறாங்க பண்ண சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா, கூகுளில் போய்ட்டு டிசைன் லாகின் பேஜ் இன் ஆண்ட்ராய்டு அப்படின்னு போட்டிங்கன்னா கோடு கொடுக்கும். அது அந்த கோடை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே ப்ராஜெக்ட்டில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இவ்வளோ தான். ஸோ பயம் வேணாம் உங்களுக்கு. ஓகே.